அன்பான மக்களே, நம்மளோட விஜய் யூஸ் பண்ணிட்டு இருக்கார் இல்லையா, ரெட் கலர் காரு மகாநதியில். அந்த கார் இப்போ வந்து கொஞ்ச நாளாகவே வந்து நம்ம மகாநதியில் வர்றதில்ல. ஆனால் திருச்சியில் இந்த கார் இருக்குது. ஹேஷ்டாக்னு மகாநதி போட்டு நம்ம டைரக்டர் வந்து அதாவது எடிட்டர் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு. அது என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல. இன்றைக்கி மகாநதி ஷூட்டிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து தான் நமக்கு அப்டேட் வந்திருக்குது. திருச்சியில் திருச்சியை டேக் பண்ணியிருக்காங்க. இந்த காரு திருச்சியில் இருக்குது அப்படின்னு. இது மகாநதி ஷூட்டிங் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் இது வந்து அயனார் துணையில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன ஏது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனால் மகாநதி டீமுக்கு இன்றைக்கி ஷூட்டிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியலைங்க. அவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத. திருச்சியில் இந்த கார் இருக்குது அப்படின்னா அது சமயபுரத்து பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பயங்கரமாக வந்திருக்கு. அது என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல. ஆனால் திருச்சிக்கு ஷூட்டிங்க்கு கார் போயிருக்கா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் ஏதோ பெருசாக பண்ணுறாங்க அப்படிங்கிற மட்டும் தெரியுது. இந்த ரெட் கலர் காரை இனிமேல் யூஸ் பண்ணுவாங்க நம்மளோட மகாநதியில். இவ்வளோ கொஞ்ச நாளாகவே யூஸ் பண்ணாமல் இருந்தாங்க. தலைமறைவாக இருந்தார் இல்லையா விஜய், அப்போ இருந்து வந்து இந்த பசுபதி மேட்ரு வெண்ணிலா மேட்ரு வந்ததுக்கப்புறமா வந்துட்டு கார் இல்லாமல் தான் இருந்தாங்க. ரெட் கலர் கார் ஒயிட் காரில் வந்து போயிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ரெட் கலர் கார் வந்துடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரெட் கலர் கார் விஜய் காவேரி எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனாங்களோ அதே அளவுக்கு நம்ம காரும் வந்து ரெட் கலர் காரும் பயங்கரமாக வந்து ஃபேமஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அது இனிமேல் வந்து அவைலபிளாக வந்து நம்ம மகாநதிக்கு வந்துடும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுதான் இந்த போட்டிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து